பைகளை தவிர்த்து மஞ்சப்பையை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடற்கரை சாலையில் P4U நிறுவனத்தின் மகுட விழாவில் 200 தன்னார்வலர்கள் 225 அடி தூரத்திற்கு 1330 மஞ்சப்பைகளை பிடித்தபடி உலக சாதனை நிகழ்த்தினர். நாடு முழுவதும் நாளுக்கு நாள் நெகிழி பொருட்களின் பயன்பாட்டால் சுற்றுப்புற சூழல் மாசடைவதுடன் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஒரு முறை பயன்படுத்தப்படும் நெகிழி பொருட்களுக்கு அரசு தடை விதித்திருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் உள்ளது. இந்த நிலையில் P4U என்ற தனியார் நிறுவனம் சார்பில் நெகிழியை தவிர்த்து மஞ்சப்பையை பயன்படுத்த வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக சாதனை நிகழ்வை புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடத்தினர். அதில் காமராஜர் சதுக்கத்தில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் மஞ்சப்பை கையில் பிடித்துக்கொண்டு பேரணியாக கடற்கரை சாலைக்கு வந்து 225 அடி தூரத்திற்கு 1330 மஞ்சப்பைகளை பிடித்தபடி நின்று விழிப்புணர்வு உலக சாதனை நிகழ்த்தினார்கள். காரைக்காலில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காவல்துறை சார்ந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்து அதனை ஒரு வார காலத்திற்குள் சரி செய்ய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா உத்தரவின் பேரில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையன்று காவல்துறை மக்கள் மன்றம் நடைபெற்று மக்களின் பொது பிரச்சினைகள் தனிப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் போக்குவரத்து காவல் நிலையத்தில் நடைபெற்ற போக்குவரத்து காவல் மற்றும் சைபர் கிரைம் சார்ந்த மக்கள் மன்றம் நடைபெற்றது. இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தனர். இந்த மக்கள் மன்றத்தில் போக்குவரத்து சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் குறித்து மக்கள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். காரைக்காலில் தொலைந்து போன 38க்கும் மேற்பட்ட செல்போன்கள் சைபர் கிரைம் செல் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரியில் 8 மையங்களில் நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வை 5000க்கும் மேற்பட்டவர்கள் எழுதினர். நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு தேசிய தேர்வு முகமை மூலம் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. 2025-26 கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு இன்று நடந்தது. புதுச்சேரியில் வில்லியனூர் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளி, பொறையூர் ஆதித்யா வித்யாஸ்ரம் பள்ளி, ஐயங்குட்டிப்பாளையம் விவேகானந்தா CBSE பள்ளி, காலாப்பட்டு தி ஸ்டேடி பள்ளி, தேங்காய்திட்டு காலாப்பட்டு த ஸ்டெடி பள்ளி, தேங்காய்திட்டு ஆச்சாரியா பால சிக்ஷா மந்திர் பள்ளி, ஊசுடு ஸ்ரீ பாரத் வித்யாஸ்ரம் பள்ளி, முத்தியால்பேட்டை வாசவி இன்டர்நேஷனல் பள்ளி உள்ளிட்ட 8 மையங்களில் தேர்வு நடந்தது. தேர்வு எழுத 5230 பேருக்கு ஹால் டிக்கெட் அனுப்பப்பட்டிருந்தது. லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி, முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பாரதிதாசன் பெண்கள் அரசு கல்லூரி, பிள்ளைச்சாவடி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப்பள்ளி, வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஜிப்மர் கேந்திரா வித்யாலயா ஆகிய 8 தேர்வு மையங்களில் மாணவர்கள் தேர்வு எழுதினர். தேர்வு மதியம் 2 மணி என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மையங்களில் காலை 11 மணி முதல் மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் குவிய தொடங்கினர். மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை மாணவர்கள் சோதனை செய்யப்பட்டு தேர்வறைக்குள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. வெயில் அளவு கடந்த ஒரு வாரமாக 99 டிகிரி என காட்டினாலும் 110 டிகிரி அளவிற்கு வெயில் தாக்கம் காணப்பட்டது. தேர்வு மையங்களில் காத்திருந்த பெற்றோரும் மாணவர்களும் புழுக்கத்தில் அவதி அடைந்தனர். மாணவர்கள் முழுக்கை சட்டை, ஜீன்ஸ், துப்பட்டா உள்ளிட்ட ஆடைகள் அணியக்கூடாது. கால்களை மூடும் விதமாக செருப்பு மற்றும் ஷூக்களை அணியக்கூடாது. குறைவான உயரமுள்ள சாதாரணமான செருப்புகளையே அணிய வேண்டும். நகைகள், காப்பு அணியக்கூடாது போன்ற கடுமையான கட்டுப்பாடுகளை தேசிய தேர்வு முகமை விதித்திருந்தது. அதன்படி ஒவ்வொரு மாணவர்களாக தேர்வு கண்காணிப்பாளர்கள் சோதனை செய்தனர். மேலும் மொபைல், ப்ளூடூத், இயர்போன், பேஜர் போன்ற தகவல் தொடர்பு சாதனம் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதேபோல காரைக்காலில் 2 மையங்களிலும், மாகே, ஏனாம் பிராந்தியங்களில் தலா ஒரு மையத்திலும் நீட் தேர்வு நடைபெற்றது. புதுச்சேரி 4 பிராந்தியங்களில் உள்ள தேர்வு மையங்களுக்கு அரசின் போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் லக்ஷ்மண நாயக்கன் பாளையம் கிராமத்தில் 30 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ முருகனுக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை மதுரா லக்ஷ்மண நாயக்கன் பாளையம் கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ முத்து மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோவில்களுக்கு திருநிறைய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு கும்பாபிஷேக பெருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது.
கடந்த வெள்ளிக்கிழமை அன்று திருவிளக்கு வழிபாடு, புனித நீர் வழிபாடு, திருமகள் வழிபாடு, முதற்கால வேள்வி, திருமுறை விண்ணப்பம் ஆகிய நிகழ்ச்சிகளும், சனிக்கிழமை அன்று பேரொளி வழிபாடு, 2ஆம் கால வேள்வி, 3ஆம் கால வேள்வி நிறைவு ஆகிய பூஜைகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் காலை மங்கள இசையுடன் 4ஆம் கால பூஜை தொடர்ந்து திருக்குடங்கள் புறப்படுதல் தொடர்ந்து விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு விழாவும், மூலமூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு விழாவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் முக்கிய நிகழ்வாக 30 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊர் நாட்டாமைகள், இளைஞர்கள் மற்றும் நடுப்பாளையம் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மாநில அளவிலான குண்டு எறிதல் போட்டியில் அரியாங்குப்பம் சாந்தா மேல்நிலை பள்ளி மாணவி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி மாநில விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான தடகள போட்டி கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களைச் சேர்ந்த 640 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் 14 வயதுக்கு உட்பட்ட குண்டு எறிதல் போட்டியில் அரியாங்குப்பம் சாந்தா அறக்கட்டளை மேல்நிலை பள்ளி மாணவி ஸ்ரீ பிரதிஷா 9.75 மீட்டர் தூரத்திற்கு குண்டு எறிந்து புதிய மாநில அளவிலான சாதனையை படைத்தார். இதற்கு முன் மாணவி காஞ்சனா கடந்த ஆண்டு 9.64 மீட்டர் தூரத்திற்கு குண்டு எறிந்ததே சாதனையாக இருந்தது. தற்பொழுது இந்த சாதனை மாணவி ஸ்ரீ பிரதிஷா முறியடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவிக்கு ஸ்ரீ பிரதீக்ஷாவிற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கேடயம் வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து சாந்தா உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் மாணவி ஸ்ரீ பிரதீக்ஷாவிற்கு சால்வை அணிவித்து ஊக்கப்படுத்தினார். அரியாங்குப்பம் காங்கேயன் தோப்பு சாந்தா அறக்கட்டளை உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கோடைக்கால இலவச பயிற்சி முகாம் பள்ளியின் நிறுவனர் கோலைட் அம்மா மற்றும் வாசன் தயாள், தாளாளர் ராமன் தயாள் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் துணையோடு கராத்தே, யோகா, சிலம்பம், செஸ், கேரம், அபாகஸ், ஓவியம், கைவினை பயிற்சி, பரதநாட்டியம், ஸ்போக்கன் போன்றவை மாணவ மாணவிகளுக்கு மிக சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் ப்ரீகேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தவுடன் புதுச்சேரியில் தோல்வி பயம் காரணமாக காங்கிரஸ் கட்சியை தேடி திமுக செல்கிறது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தவுடன் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து வந்த புதுச்சேரி திமுக தற்பொழுது தோல்வி பயம் காரணமாக காங்கிரஸ் கட்சியை தேடி செல்கிறது என விமர்சனம் செய்தார். புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் அழைப்பிதழில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பெயரும் இடம்பெறாததற்கு கண்டனம் தெரிவித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு ராஜீவ்காந்தியை பற்றியும் காங்கிரஸ் கட்சியை பற்றியும் பேச தகுதியும் அருகதையும் இல்லை என்றார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபொழுது ராஜீவ்காந்தி காலை சிற்றுண்டி திட்டத்தின் பெயரை திமுக தலைமையை சந்தோஷப்படுத்துவதற்காக கலைஞர் சிற்றுண்டி திட்டம் என பெயர் மாற்றம் செய்ததற்கு சட்டப்பேரவையில் அதிமுக எதிர்ப்பு தெரிவித்ததுடன் வெளிநடப்பு செய்தது. இதனால் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மிகவும் வேதனை அடைந்தனர். மேலும் ராகுல் மற்றும் சோனியா காந்தி கடந்த 4 ஆண்டுகளாக நாராயணசாமியை சந்திக்காமல் புறக்கணித்து வருகின்றனர். சுதந்திர போராட்ட வீர சாவர்கரை கேவலப்படுத்தி பேசும் நாராயணசாமி மீது புதுச்சேரி நீதிமன்றம் தாமாக முன்வந்து அவமதிப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், இல்லை என்றால் புதுச்சேரி அரசு வழக்கு தொடர வேண்டும் என்றார். புதுச்சேரி மின்துறை ITI நலசங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மின்துறை ITI நலசங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடந்தது. சங்க தலைவர் அருள்மொழி தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ரவி வரவேற்றார். அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லக்ஷ்மணசாமி, சங்க அமைப்பாளர் ராஜேந்திரன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். பொறுப்பாளர்கள் அன்பழகன், தேவகுமார், குமரன், ரவி, பாலச்சந்தர், பச்சையப்பன், கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வரும் 2025-28ஆம் ஆண்டு வரையிலான நிர்வாக குழு தலைவராக செல்வம், பொதுச் செயலாளராக பிரபு, பொருளாளராக ராமச்சந்திரன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். தொடர்ந்து சங்கத்தின் வளர்ச்சி மற்றும் நிலுவையில் உள்ள தீர்க்கப்படாத தொழிலாளர்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை நிர்வாகத்திடம் வலியுறுத்தி பெறுவது உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆன்லைன் கடன் செயலியில் பெற்ற கடனை செலுத்திய பின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அனுப்பி 50,000 ரூபாய் மோசடி செய்தவர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த நபர் ஆன்லைனில் கடன் செயலி மூலம் கடன் பெற்றார். கடனை நிலுவைத் தேதிக்குள் வட்டியுடன் திரும்ப செலுத்தினார். இதற்கிடையே அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் கூடுதல் பணம் கேட்டு அவர் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து அனுப்பி மிரட்டினார். இதனால் அச்சமடைந்த அவர் மர்ம நபருக்கு 50,000 ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார். உருளையன்பேட்டையைச் சேர்ந்த மர்ம நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் LIC அதிகாரி போல் பேசியுள்ளார். அதில் வங்கி கணக்கில் KYCயை புதுப்பிக்க ஆதார் கார்டு, ATM கார்டு விவரம் மற்றும் OTP எண்ணை கேட்டுள்ளார். இதனை நம்பிய அவரும் மர்ம நபர் கேட்ட விவரங்களை பகிர்ந்துள்ளார். சிறிது நேரத்தில் அது வங்கி கணக்கில் இருந்து 49,978 ரூபாய் எடுக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. மேலும் காரைக்காலை சேர்ந்த நபரில் ஒருவரின் மொபைல் எண்ணை ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் மர்ம நபர் இணைத்துள்ளார். இதற்கிடையே அந்த குரூப்பில் இருந்த மற்றவர்கள் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்வதால் அதிக லாபம் கிடைப்பதாக பதிவிட்டுள்ளனர். இதை நம்பிய காரைக்கால் நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் 2 லட்சம் ரூபாயை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் இருந்தார். இந்த 3 பேரும் 3,372 ரூபாயை இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவிலில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு 90 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது. திருப்பணிகள் நிறைவுற்றதை அடுத்து கடந்த 1ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. கும்பாபிஷேக நாளான இன்று காலை 6ஆம் கால பூஜையில் மகா பூர்ணகுதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசத்தினை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவிலை வலம் வந்து ஆலய விமானத்தில் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன், திருப்பணி குழுவினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவையில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 26 மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் மக்களிடம் மனுக்களை பெறும் வகையில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. கண்காணிப்பாளர் அளவிலான காவல் நிலையங்களில் மக்கள் குறை தீர்க்கும் வகையில் மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்படுகிறது. அதன்படி பெரியகடை காவல் நிலையத்தில் காவல் துணை கண்காணிப்பாளர் சத்யசுந்தரம், மேட்டுப்பாளையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், காரைக்காலில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் தலைமையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இணையதள குற்றப்பிரிவில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா தலைமையில் மக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டன. போக்குவரத்து காவல் நிலையங்களில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் திரிபாதி, காவல் கண்காணிப்பாளர் செல்வம் ஆகியோர் மனுக்களை பெற்றனர். மக்கள் மன்றத்தில் மொத்தம் 73 மனுக்கள் பெறப்பட்டன. இவற்றில் 26 மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. மக்கள் மன்றத்தில் 43 மகளிர் உட்பட 204 பேர் பங்கேற்று குறைகளை தெரிவித்தனர். புதுச்சேரியில் இருந்து காசிக்கு யாத்திரைக்கு சென்ற 50க்கும் மேற்பட்ட முதியவர்களை ராஜஸ்தானில் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி, லாஸ்பேட்டை, கோவிந்த சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட வயதானவர்கள் காசி யாத்திரை சென்றுள்ளனர். புதுச்சேரி முதல் டெல்லி வரை அனைத்து மாநிலங்களுக்கும் பர்மிட் எடுத்துள்ளனர். இந்த நிலையில் ஆக்ரா சென்றவர்கள் ஜெய்ப்பூர் வழியாக உத்தரப்பிரதேச மாநிலம் காசிக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது ராஜஸ்தான் மாநிலம் டோல்பூர் பகுதியில் உள்ள சோதனை சாவடி வழியாக சென்றபொழுது அவர்கள் சென்ற பேருந்திற்கு பர்மிட் இல்லை என கூறி பேருந்து பறிமுதல் செய்து பயணிகளை அங்குள்ள போக்குவரத்து அலுவலகத்தின் உள்ளே வைத்து பூட்டி வைத்துள்ளனர். மேலும் பர்மிட்டிற்கு பணம் கேட்டு அவர்கள் மிரட்டுவதாகவும், உணவு தண்ணீர் கூட இல்லாமல் தவிப்பதாகவும், எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக தங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாத்திரை சென்றுள்ளவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருக்கனூர் விஜய் கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இரத்த தானம் மற்றும் கண் பரிசோதனை முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். திருக்கனூரில் விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது. இங்கு நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக பொதுமக்களுக்கான இரத்த தான முகாம் மற்றும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. விஜய் அறக்கட்டளை நிறுவனர் பாலச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரியின் துணைவேந்தர் ஜானகி தேவி முன்னிலை வகித்தார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் கமலக்கண்ணன் வரவேற்புரையாற்றினார்.
இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். இம்முகாமில் திருக்கனூர் சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக வந்தவாசி அரசு கலைக் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பிரபாகரன் கலந்து கொண்டு கல்லூரியில் உயர்கல்வி திறன் மேம்பாட்டு பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் வன்னியர் வீதியில் நடந்த கோலப் போட்டியை எம்எல்ஏ ராமலிங்கம் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி தொழிலாளர் தினத்தை ஒட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு விழாக்கள் மற்றும் போட்டிகள் நடத்தப்பட்டது. அதேபோல புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் தொழிலாளர் தினத்தை ஒட்டி பெண்களுக்கான கோலப் போட்டி நடந்தது. இதில் பெண்கள் தங்களது வீட்டின் முன்பு கோலமிட்டு போட்டியில் கலந்து கொண்டனர். பின்னர் பாஜக எம்எல்ஏ ராமலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஒவ்வொரு வீதியில் கோலமிட்டுள்ள கோலத்தை பார்த்து சென்றார். இதில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இப்போட்டிக்கான ஒருங்கிணைப்பை நாகராஜன் செய்திருந்தார். இதில் ஆனந்த கண்ணன், ஆனந்த பாஸ்கர், பிரகாஷ், ரவிச்சந்திரன், மாலதி, வீரம்மாள், சத்யபிரியா, உமாசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர்.